சுமந்திரனுடைய மடியில் தான் இருக்கின்றார் என்கின்ற முன்னரே இந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்க வேண்டும். பிறகு இது பூதாகரமாக வெடிக்கின்றது. இருக்கும் வரைக்கும் இருப்போம், இருந்து பார்ப்போம் என்கின்ற நிலைப்பாடு. அரசியலில் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர எதிரியும் அல்ல. அரசியல் வட்டாரங்களில் பெரியளவு பேசப்படுகின்ற ஒரு வாசகம். இந்த வாசகத்துல குறிப்பாக இப்பொழுது யாருக்கு சரியான பொருத்தமாக அமைகின்றது என்றால், தமிழரசு கட்சியினுடைய சில அரசியல் நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இது அவர்களுக்கு பொருத்தமான ஒரு வாசகமாக அமைகின்றதோ என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. முன்னைய காலகட்டங்களில் ஸ்ரீதரனால் வெகுவாக பாராட்டப்பட்டவர், அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கம் அளவுக்கு சுமந்திரன் அவர்கள் மிக பெரிய அளவு அறிவு சாதுரியமானவர்கள் என்று பாராட்டப்பட்டவர் தான் சுமந்திரன். அதே போல அடுத்த தலைவராக ஸ்ரீதரன் அவர்கள் நியமிக்கப்பட்டால் நான் அதற்கு ஆதரவு தெரிவிப்பேன் என்று ஒரு பொது வெளியில சொன்னவர் தான் சுமந்திரன். இத தனிப்பட்ட ரீதியாகவும் ஸ்ரீதரனிடம் தெரிவித்திருக்கின்றார் என்று ஸ்ரீதரன் அவர்களும் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது முதல் இவ்வளவு நண்பர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது இரு துருவங்களாக பிரிந்ததற்கான காரணம் என்ன? இது பெரிய அளவு விமர்சனமாகவும் பார்க்கப்படுகின்றது. தமிழரசு கட்சி என்கின்ற மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இப்பொழுது இப்படி இரு துருவங்களாக பிளவடைந்து இருக்கின்றது என்றும், அது மட்டுமில்லாமல் தமிழரசு கட்சி தொடர்பான விமர்சனங்களில் இந்த இரு நபர்களும் அடிக்கடி உள்வாங்கப்படுகின்றார் என்பதும் மக்களுக்கே ஒரு ஏமாற்றமான விடயமாக அமைந்திருக்கின்றது. இதற்கான பிரதானமான காரணம் என்ன? அண்மையில ஸ்ரீதரன் ஒரு நேர்காணல்ல இது சம்பந்தமான சில விளக்கங்களை தெரிவிக்கின்றார். அதே போல சுமந்திரன் தரப்புல இது தொடர்புல சொல்லப்படுற விடயங்கள் என்னவென்றால், அண்மையில இறுதியாக நடந்த தலைவர் தெரிவுல சில குழப்பங்கள் இருக்கின்றன. அதுல வாக்களித்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கின்றன. குழுவுல இல்லாத சில நபர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த தலைவர் தெரிவு சரியான முறையில நடக்கவில்லை என்பதுதான் அவர்கள் தரப்புல வைக்கப்படுற விவாதம். இது சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்படுகின்ற பொழுதும் இது தொடர்பான விடயங்கள் பெரிய அளவுல பேசப்பட்டன. தொடர்ந்தும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான அடுத்த தேதியிடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன தவிர இது ஒரு முடிவுக்கு வந்த பாடில்லை. ஆகவே நிரந்தரமான தலைவர் ஒருவரை தெரிவு செய்வதில் சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் கட்சியை திடீரென யாராவது பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுல பதில் தலைவராக CVK சிவஞானமும் பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரன் அவர்களும் பதவியேற்கின்றார்கள். மாவை சேனாதிராஜா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த விடயங்கள் நிகழ்கின்றது. சத்தியலிங்கம் அவர்கள் உடல்நலம் குறைபாடு காரணமாக பொதுச் செயலாளராக சுமந்திரன் அவர்கள் பதவியேற்கின்றார். ஆகவே இத்தனை சம்பவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னொரு கேள்வி நிலைமை ஒன்று நிலவுகின்றது. தற்காலிகமாக இவர்கள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அது ஒரு தேர்தல் அடிப்படையில வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தற்காலிகமாக, அதாவது பதிலாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக பதவியில நீடித்து கொண்டிருக்கின்றார். இதற்கான காரணம் என்ன? தொடர்ந்துமே இங்கேயும் தேர்தல் ஜனநாயகம் சரியான முறையில நிறுவப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அது மட்டுமில்லாமல் சம்பந்தன் அவர்களது கருத்து அடிப்படையிலையும் மாவை சேனாதிராஜா அவர்களது கருத்துக்களின் அடிப்படையிலையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்கள்ல தேர்தல் நடந்துதான் முன்னைய காலகட்டங்களில் இந்த தலைவர் தெரிவுகள் பெரிய அளவுல இடம்பெற்றதான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி என்று இருக்கின்றது. ஆகவே இந்த தேர்தல் நடைபெறுறது என்றது கட்சிக்குள்ள ஒற்றுமையின்மை என்கின்ற ஒரு விதத்தை காட்டினாலும் ஒரு வகையில இத முழுமையான ஜனநாயகம் என்றும் எடுத்துக்கொள்ளலாமா என்கின்ற ஒரு கேள்வி நிலைமைகள் எல்லாம் பெரிய அளவுல இடம்பெறுகின்றது. அதே போல ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில் நடந்த நேர்காணல்ல பேசுகின்ற பொழுதும் இந்த விடயங்களை மிகப்பெரிய அளவிலான விமர்சனத்துக்கு உள்ளாக்குகின்றார். தமிழரசு கட்சியில எடுக்கப்படுகின்ற சில முடிவுகள் சுமந்திரன் அவர்களுடைய தன்னிச்சையான சில அடிப்படையில தான் எடுக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த தொகுதி நிலைமைகள்ல பேசுகின்ற பொழுதும் கூட தொகுதிகளை அதிகரிக்கலாம், பிரதேச சபைகளை கூட தொகுதிகளாக மாற்றலாம் என்கின்ற அடிப்படையில பேசப்பட்ட பொழுதும் அதை முன்னைய நாட்கள்ல கட்சியின் தீர்மானமாக சுமந்திரன் அவர்கள் கொண்டு வந்திருந்தார். இப்பொழுது கட்சி எடுத்த தீர்மானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சுமந்திரன் அவர்கள் இந்த தீர்மானங்களை சரியான முறையில எடுக்கிறாரான்னு கேட்டா இல்ல. கட்சியின் முடிவு என்று சொன்னவர் இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளை கட்சியின் முடிவாக இருந்தாலும்
அதை நிறைவேற்றுவதில் சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றன. அண்மையில அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி மிகப்பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறியிருந்தது. தமிழ் தேசிய கட்சிகள் கூடி கூட்டணியாக அமைவார்கள் என்று பேசப்படுகின்ற சூழ்நிலையில இலங்கை பரப்புல பயணிக்கின்ற இலங்கை தேசிய பரப்புல பயணிக்கின்ற கட்சிகளுடைய கூட்டணி, அதாவது தமிழ் பேசும் கட்சிகளுடைய கூட்டணி பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. அதிலையும் குறிப்பாக தமிழர்களுடைய அபிலாசைகள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது அதற்கு முஸ்லிம் கட்சிகள் இணங்குவார்களா என்கின்ற ஒரு கேள்வி பெரிய அளவு விமர்சனமாக முன்வைக்கப்பட்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது தொடர்பான விடயங்களை பேசுகின்ற பொழுது மணிவண்ணன் அவர்கள் கூட ஒரு பெரிய அளவிலான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். முஸ்லிம் கட்சிகள் இந்த விடயத்தில் சரியான நிலைப்பாட்டை காண்பிப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அதே போல ஸ்ரீதரன் அவர்கள் அண்மையில நடந்த நேர்காணல்ல பேசுகின்ற பொழுதும் கூட முஸ்லிம் கட்சிகள் எங்கட வடக்கு கிழக்கு இணைவு கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, பொது வழிகளில் எங்களுடைய நாங்கள் ஒரு தனிப்பட்ட தேசமாக, அதாவது எங்களுடைய சுயநிர்ணய உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது அது சம்பந்தமான விடயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, இது சம்பந்தமாக பொது வழிகளில் பேசுவார்களா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. மலையக மக்கள் இப்பொழுதும் கூட சில பகுதிகளில் குடியிருப்புகளாக வசித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே போருக்கு பின்னரான காலப்பகுதிகளிலும் இடைப்பட்ட காலப்பகுதிகளிலும் நாங்கள் வடகிழக்கில் உட்பட அதுல மலைநாட்டு மக்களையும் ஒன்றிணைந்ததான் இருக்கின்றது. முஸ்லிம் மக்கள் கூட எங்களுடைய தமிழ் மக்கள் என்ற அடிப்படையில தான் வருவார்கள். ஆனால் எங்களுடைய சில நிலைப்பாடுகள்ல அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே இந்த கூட்டணிவு என்பது கூட ஒரு சிலருடைய சுயலாப அரசியலை மேற்கொள்வதற்காக நடத்தி கொள்ளப்பட்டதுதான், இணையப்பட்டதுதான் என்கின்ற அடிப்படையில ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த கூட்டணிவு சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் அவர் ஒரு வகையில நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் தனியாக சென்று இந்தியாவில் சில சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தீர்கள், ஏன் ஒரு கட்சியாக சந்திக்க முடியவில்லை என்று கேட்டதுக்கு அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. அது மட்டுமில்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சென்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமாக இருக்கின்ற விஜய் அவர்களை சந்தித்திருந்தார். தொடர்ந்து சில அரசியல் கட்சி பிரமுகர்களை சந்தித்திருந்தார். நீங்கள் தனியாக சென்று சந்தித்திருந்தீர்கள், இது ஏன் கட்சியினுடைய முடிவாக இருக்கவில்லை என்கின்ற கேள்விக்கு அது கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. அதற்கு சில விடயங்கள் இருக்கின்றன. அவர்கள் செல்ல வேண்டிய அந்த செலவுகள், தங்குமிடங்கள் என்று நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற ஒரு விடயத்தை அவர் அதுல தெரிவித்திருந்தார். தனியாக செல்வதாய் இந்த பிரச்சனைகள் இல்லை என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே சில விடயங்கள்ல அவர் தனிப்பட்ட தெரிவைத்தான் விரும்புகிறார் என்றது இதுல தெளிவாக, ஏதோ ஒரு வகையில இவர் இந்த விடயங்கள்ல தனித்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுல தான் இருக்கின்றார் என்பதும் தெளிவாகின்றது. அது மட்டுமில்லாமல் இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றன, உங்களை தலைவராக செயல்பட விடாமல் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நீங்கள் இந்த கட்சியிலிருந்து விலகலாமே. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தொடர்ந்து மக்களுக்காக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது எதற்காக இந்த கட்சியில இருக்கணும் என்கின்ற கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது நேரடியாகவே ஸ்ரீதரன் சொல்கின்றார், இருக்கும் வரைக்கும் இருப்போம், இருந்து பார்ப்போம் என்கின்ற நிலைப்பாடு பேசுகின்றார். ஆகவே ஏதோ ஒரு வகையில விலகப் போகின்றேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் மறைமுகமாக தெரிவிக்கின்றாரா என்கின்ற இன்னொரு கேள்வியும் இதுல எழுந்திருக்கின்றது. முன்னைய காலகட்டங்கள்ல மறைமுகமாக ஒரு பனிப்போராக இதை வைத்திருந்தார்கள். இந்த தலைவர் தெரிவுக்கு பிறகு இது பூதாகரமாக வெடிக்கின்றது. ஸ்ரீதரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்துல ஒரு தேர்தல் நடந்து தேர்தல்ல பிரச்சனை ஆனா பிறகு ஒரு சில நாள்கள்லேயே இங்க இந்த வழக்கு தொடுக்கப்படுகின்றது. ஆகவே இது ஒரு சில நாள்களிலேயே வழக்கு தொடுக்கப்படுகின்றது என்றால் முன்னரே இந்த விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்க வேண்டும், ஏலவே இந்த விடயங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள்தான் இப்பொழுது நடத்தப்படுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் அங்கு கேட்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் சில இடைபுகு மனுதாரர்கள் புகுந்திருந்தார்கள். அதுல ஜீவானந்தம் என்று குறிப்பிடப்படுற ஒரு நபருடைய பெயர் பேசப்பட்டிருந்தது. அந்த ஜீவானந்தம் உங்களோடு பயணித்தவர் தானே என்கின்ற விடயங்களை பேசுகின்ற பொழுது இல்லை, அவர் இடைபுகு மனுதாரராக வந்து என்னை பற்றின சில விமர்சனங்களை தான் அங்க முன்வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் சுமந்திரனோடு தான் அவர் இப்பொழுது பயணிக்கின்றார், கிட்டத்தட்ட சுமந்திரனுடைய மடியில் தான் இருக்கின்றார் என்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இப்படியான விடயங்களை எல்லாம் அவர் முன்வைத்ததில் இருந்து பெரிய அளவிலான ஒரு விமர்சனத்துல தான் இந்த விடயங்கள் சென்று கொண்டிருக்கின்றன.
எதிரும் புதிருமாகத்தான் இவர்கள் இனிவருங்காலங்களிலும் இருப்பார்கள். இவர்களுடைய இணைவு சாத்தியமில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட ஒரு பெரிய பழம்பெரும் கட்சியில இருந்தவர் என்ற அடிப்படையில அடுத்த கட்ட நகர்வுகள் நோக்கி இந்த கட்சி எப்படி கொண்டு செல்லப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற சூழ்நிலையில அவர் இதிலிருந்து விலகுவாரா என்கின்ற இன்னொரு கேள்வியும் வருகின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த கட்சியை முன்னர் விமர்சித்தவர்கள், கட்சியை முடக்குவதற்கு யோசித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது கட்சிக்குள்ள கொண்டு வரப்படுகின்றார்கள். அவர்களுடைய பெரிய பெரிய ஹோட்டல்கள் திறப்பு விழாவுக்கு இந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த குறிப்பிட்ட ஹோட்டல்ல சுமந்திரன் சாப்பிடுவதனான புகைப்படங்கள் வெளியா இருக்கின்றது. இப்படியான புகைப்படங்கள் என்னிடம் இருக்கின்றது. நான் அதை வெளியிடுவதற்கும் தயாராக இருக்கின்றேன். ஆகவே கட்சியை முதல் குறைமதிப்புக்கு உட்படுத்தியவர்கள் எல்லாம் இப்பொழுது கட்சிக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றது. முன்னைய காலகட்டங்கள்ல சுமந்திரன் அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்படுகின்றார் என்ற விமர்சனம் எந்த அளவுக்கு முன்வைக்கப்பட்டதோ அதே போல இப்பொழுது சுமந்திரன் கட்சியை கையில் எடுத்தா பிறகு அல்லது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்தா பிறகு இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீதரன் அவர்கள் இந்த இராணுவ அதிகாரிகள் சில பொதுவான சுயாதீன கழகங்களுக்கு உள்வாங்குவதற்கு முயற்சித்தார் என்கின்ற விடயம் பெரிய அளவுல பேசு பொருளானது. ஆகவே அரசாங்கம் சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அது சில தமிழர்களுக்கு எதிரான முடிவுகளாக இருக்கின்ற பொழுது அதற்கு இவர் ஆதரவு தெரிவிக்கின்றார், இராணுவ மயமாக்கலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற விமர்சனம் சுமந்திரனாலேயே நேரடியாக பொது வழிகளில் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஒரு பக்கத்துல முன்னைய காலகட்டங்களில் சுமந்திரன் அவர்கள் சேர்ந்து செயல்பட்டார், அதாவது நல்லாட்சி காலத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவருடையும் சேர்ந்து செயல்பட்டார் என்ற விமர்சனங்கள். அதற்கு பிறகான சூழ்நிலையில இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் இப்படி சேர்ந்து செயல்படுகிறார் என்ற விமர்சனங்கள். ஒரு பழம்பெரும் கட்சியில இருக்கின்றவர்கள், தமிழர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய, தமிழர்களுடைய வேணவாக்களை கொண்டு செல்லக்கூடிய நிலையில இருக்கிற ஒரு கட்சியில இருக்கின்றவர்கள் இப்படி அரசாங்கங்களோட சேர்ந்து செயல்பட்டார்கள் என்கின்ற விடயங்கள் பொது வழிகளில் பேசப்படுகின்றது என்றால் எங்களுடைய வேணவாக்களை நாங்கள் இனி எங்கே கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற கட்சிகளுடைய ஒன்றிணைய தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சி ஒன்றுக்குள்ளேயே பிரச்சனை நடக்கின்றது என்கின்ற கேள்விகளால இப்பொழுது நிரம்பிக் கொண்டிருக்கின்றது தமிழ் சமூகம். அது மட்டுமில்லாமல் இன்னொரு விடயம் தொடர்பாக நாங்கள் பேசியாக வேண்டும். அதுதான் இந்த இவர்களுக்கு இடையிலான ஒற்றுமை செயல்பாடுகள் எப்பொழுது நடைபெறும். ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் தமிழரசு கட்சிக்கு விரோதமாக இருந்தவர்கள் கிட்டத்தட்ட சந்திரகுமார் போன்ற நபர்களை உள்ளெடுக்கிறதுக்கான திட்டங்களும் நடைபெறுகின்றது என்கிற விமர்சனங்களும் பொது வெளியில முன்வைக்கப்படுகின்றன. ஆகவே ஸ்ரீதரனை இந்த கட்சிகளிலிருந்து வெளியில கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகள் நடத்தப்படுவதாக ஸ்ரீதரன் சொல்கின்றார். ஆனால் சுமந்திரன் தரப்பிலிருந்து அப்படி ஒரு நிலைப்பாடுகளும் இல்லை. இங்க கட்சியினுடைய முடிவை நாங்கள் எடுப்பதில்லை. குழுக்கள் கூடுகின்ற பொழுது, பொதுக்குழுவோ மத்திய குழுவோ கூடுகின்ற பொழுது அந்த குழுக்கள்ல எடுக்கப்படுற முடிவுகள் தான் கட்சியுடைய முடிவாக இருக்கும் என்று சுமந்திரன், சிவஞானம், ஸ்ரீதரன் தலைமையில சொல்கின்றார்கள். இங்க பதில் என்கின்ற ஒரு நிலைப்பாடே இல்லை. தலைவர், செயலாளர் என்ற ஒரு நிலைப்பாடை தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்கின்றார். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் இங்க தலைவராகவோ செயலாளராகவோ இருக்க வேண்டும் என்றால் ஒரு 2 வருடங்கள் அல்லது 1 வருடத்துக்கு அந்த விடயங்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஆனால் அப்படி மாற்றாமல் தான் செயல்படுகின்றார்கள். உண்மையிலேயே அந்த நேரத்தில் நான் தலைவராக வந்திருந்தாலும் கூட 2 வருடங்களுக்கு பிறகு இந்த விடயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக அவர் கூட தலைவராக இருந்திருக்கலாம் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே இப்படியான விடயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த வகையில போய் சேருகின்றது என்றால், பெரிய அளவுல தமிழ் கட்சிகளுக்குள்ள இருந்தவர்கள் இப்பொழுது விமர்சன பாங்குல பேசப்படுகின்ற பொழுது இனி தமிழர்களுக்காக சிந்திப்பதற்குரிய ஒரு கட்சியை நாங்கள் எங்கு போய் தேடுவோம் என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. தமிழ் கட்சிகளுக்கு இருக்கின்ற நம்பிக்கை இனத்தால்தான் ஒரு தென்னிலங்கை பரப்புல இருக்கின்ற கட்சி பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவான வரவேற்பை பெற்றது என்கின்ற விமர்சனம் இந்த கட்சிகள் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ந்து தமிழரசு கட்சியில நீடிப்பாரா என்கின்ற இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. அவர் புதிதாக இன்னொரு கட்சியை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்ற இன்னொரு கேள்விகளும் தொடர்ந்து இருக்கின்றது. ஆகவே இந்த கேள்விகளோடையே நிகழ்கின்றது இன்றைய வீச்சு.